உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். Cheers. கார்த்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்க? இதுக்கப்புறம் என்னன்னா புரியல. அதான்டா ஹனிமூனு ட்ரிப்பு அதெல்லாம். அப்ராட் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்கு. அப்ராடா? ஆமா. சிங்கப்பூர் போறியா? நம்ம மச்சான் இருக்கார்ல, அவரே பாத்துப்பாரு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அங்க கூட போலாம். இல்ல அதுக்கு இல்லடா. என்னடா இப்போ மாப்பிள்ளை விருந்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. அதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணும்ல. டேய், ரொம்ப ஆர்வம்டா உனக்கு. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய், இது ரம்ஜான் டைம்டா. நம்ம பாய் கிட்ட சொல்லி ஸ்பெஷல் குர்பானி கூட போட்டுறலாம். சரிடா, ஏதோ ஒண்ணு பண்ணு. இப்ப குடிக்க விடு. குடிக்கலாமா? டேய், நான் அத சொல்ல வரலடா. எல்லாத்தையும் முன்னாடியே பேசிக்கிறது நல்லது இல்ல. ராகவ விருந்துக்கு பண்ணமே, அந்த மாதிரி பண்ணிடுவோமா? டேய் ஷப்பா, என்னடா உன் பிரச்சனை? சரி, கல்யாணம் முடிஞ்சு எப்ப கடைக்கு வருவ? டேய் சொல்றா, சொல்லாம நீ பாட்டுக்கு. ஷப்பா, நான் கடைக்கே வரலடா. போதுமா? டேய், ஏன்டா கோவப்படுற? கோவப்படாதடா. சியர்ஸ்டா. டேய் இங்க பாருடா கார்த்தி. போதும்டா, நான் குடிக்கலடா. போதுமா? இதுதான்டா, இத உங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுத்தினேன். ஏன்? ஏன்டா, இங்க எத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. இதனால ஏதோ புது பிரச்சனை வந்தா யாரா பாக்குறது? டேய், என்னடா பிரச்சனை? அது பிருந்தா, கல்யாணம்னா வழக்கமா பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். கடைசியில எல்லாரும் என்ன கோத்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை எல்லாத்தையும் போய் சேஸ் பண்ணி சண்டை போட்டு அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தொலைச்சிருவேன். அவனை எவனும் குடிக்க கூடாது. கிளம்புங்கடா. அவன் குடிக்கலனா நான் நினைச்சதை நடத்த முடியாதா? என்கிட்ட வேற பிளான் இருக்கு. என்னக்கா, என்ன பண்ண போறிய? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொல்லும் போது அந்த கதவை மட்டும் தயவு செஞ்சு லாக் பண்ணு, புரியுதா? என்னக்கா இப்படி சின்ன வேலையாவே கொடுக்கறிய? சொன்னதை செய்டி, புரியுதா? சரிக்கா, நான் போறேன். நீ குடிக்கலனா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னது இது? காஃபினா? நான் கேட்கவே இல்லையே. மாறனன் தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாரு. இந்நேரம் சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியவன காஃபி கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்றானா? நீ போ. வரேண்ணா. ஹலோ. ஓகே. புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல? பின்ன மாறன் மாமா செலக்ட் பண்ணதுல அப்படிதான் இருக்கும். அவரை மட்டும் நீ விட்டு கொடுக்கவே மாட்டல. எனக்கு அண்ணனுக்கு அப்புறம் மாறன் மாமா தான் எல்லாமே. வலிமா, கார்த்தி ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிருப்பாங்க. என்ன ஊன்னு இழுக்கிற? குழந்தை ரெடி ஆயிட்டானா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. சரி, ரெடி ஆயிட்டுரு, நான் வரேன். ஓய். அண்ணா பரவாயில்ல, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு.
ஒன்னும் தேவையில்ல. இப்ப வாச்சு சொன்னியே. டேய் கார்த்தி ரெடியாடா? என்னது வெளியே தாப்பால் போட்டிருக்கு? கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரம் தானே இருக்கு. இவன் எங்க போனா? பிருந்தாவை பார்க்குற ஆர்வத்தில் முன்னாடியே ஓடிட்டானா? கார்த்தி எங்க? என்கிட்ட கேக்குற? நீ பிருந்தாவை கடத்தின மாதிரி கார்த்தியும் கடத்தி வச்சிருந்தியா? வீரா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் என்ன கடத்தல்காரியா? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு கண்மணி. ஏய், சத்தியமா நான்லாம் எதுவும் பண்ணல. பொய் சொல்லாத. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்ம பிருந்தாவோட லைஃப் பிரச்சனை, 2 குடும்பத்தோட மான பிரச்சனை. நீ விளையாடிட்டு இருக்காத கண்மணி. ஏ வீரா, எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. கார்த்தி என்ன குழந்தையாடி கடத்திட்டு போறதுக்கு? பிருந்தா ஒண்ணும் குழந்தை இல்லையே. அவளை கடத்த ட்ரை பண்ணல. ஐயோ கடவுளே, நான் கார்த்திய கடத்தல. எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன். நீ எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கோ. இந்தா என் போன்ல கூட செக் பண்ணிக்கோ. நான் அவரை கடத்தல. ஒரு தடவை தப்பு பண்ணி உங்க எல்லார்கிட்டயும் அனுபவப்பட்டது பத்தாதா? மறுபடியும் வர நான் அந்த தப்பை செய்யறதுக்கும் ஒன்னும் முட்டாள் இல்ல. கண்மணி, கார்த்திக் காணாம போனதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது, நான் அப்புறம் என்ன செய்வேனே தெரியாது. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, கொன்னு கூட போடு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கும் கார்த்திக் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. வேணும்னா ஒரு ரூமா போய் திறந்து பார்த்து செக் பண்ணுங்க. இங்க இருந்தா ஏதாவது ரூம்ல தான் இருப்பாரு. எல்லா ரூம்லயும் செக் பண்ணியாச்சு. அப்ப நீங்க அவரு ரூமையும் செக் பண்ணி பாத்திர வேண்டியதானே? அவர் ரூமுக்கு வெளியில லாக் பண்ணிருக்கு. இருக்கட்டுமே, உள்ள இருக்க மாட்டாருன்னு ஏதாவது இருக்கா என்ன? என்னம்மா? மாமா ஒண்ணு இல்ல மாமா. என்ன 2 பேரும் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க? சரி, கார்த்தி எங்க? மாமா சொல்லுங்கம்மா, கார்த்தி எங்க? மாமா, கார்த்தியோட ரூம்ல வெளியில லாக் ஆயிருக்கு. என்னது? எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், கார்த்தி எங்கன்னே தெரியல. காணோம். ஆமா மாமா. அதான் மாமா, கார்த்தி ரூமை திறந்து பார்க்கலான்னு சொல்றேன். எல்லாரும் வெளியே தேடிட்டு இருக்காங்க. ஆமாப்பா. ஒருவேளை யாராவது விளையாட்ட கூட வெளியில லாக் பண்ணிருக்கலாம்ல. உனக்கு விஷயமே தெரியாதா? உன் கார்த்தி மாமா இருக்கால, அவன் அவருக்கு என்ன? யாருக்கும் தெரியும். அவரு ரூமுக்குள்ள தாப்பால் போட்டுக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. எல்லாரும் பதட்டமா ஒரு ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.